பூனேல நடந்த சம்பவம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு 17 வயசு பெரிய பணக்கார வீட்டு பையன் வேதாந்தா அகர்வால்னு சொல்லிட்டு அந்த அயோக்கிய ராஸ்கல் போய் 12ஆம் வகுப்பு முடிச்சதை நண்பர்களோட பாரில் போய் சரக்கு அடிச்சுட்டு போர்ச்சு காரில் 160லேருந்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் 24 வயசு தம்பதி அஸ்வினி அனிஷின்னு சொல்லி ஏற்றி கொன்னுட்டான். அந்த நாய்க்கு என்ன தெரியுமா தண்டனை கொடுத்துருக்கு நீதித்துறை? 300 வார்த்தைகள் கொண்ட எஸ்ஸேல மன்னிப்பு கடிதம் எடுத்துக்கணுமா. நீங்கள் சென்று வந்த பயணத்தை பற்றி இன்பச் சுற்றுலா வரைக அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கட்டுரை வரைகன்னு. எவ்வளோ கேவலமாக நீதித்துறை செயல்படும். அவனை வந்து 15 நாள் போக்குவரத்து காவலரோடு நின்று போக்குவரத்தை கற்றுக்கணுமா, அவன் குடி போயிருந்து வெளியே என்ன மைனருங்கிற ஒன்றை மட்டமாக பயன்படுத்துகிற இந்த நிதித்துறையின் ஓட்டை இருக்குல்ல, சட்டத்தின் ஓட்டையை கடுமையாக வெறுக்கிறேன் நான். பாரில் போய் சரக்கு அடிக்கிற நாய், அந்த அயோக்கிய நாய் வந்து மைனரா? 2 பேரை கொலை பண்ணியிருக்கான், அவன் மைனரா? 160 கிலோமீட்டரில் மைனர் ஓட்டுவானா? எனக்கு இந்த சட்டத்தின் மேலே ஏன் சில மாறுபாடுகளை கொண்டு வரக்கூடாது? ஒருத்தர் செஞ்ச குற்றத்தின் அடிப்படையில் அவன் மைனரா இல்லையான்னு தேர்வு பண்ணுங்க. ஒருத்தர் கற்பழிச்சிருக்கானா, அவன் 17 வயசாக இருந்தாலும் அவன் மைனர் இல்லை, அவனை தூக்கி ஜெயிலில் போடுறான், தூக்குல போடுறான்னு சொல்லணும். கொலை பண்ணியிருக்கானா, குடிச்சிருக்கானா, அப்போ மைனர் கிடையாது, மைனர் செய்ய வேண்டிய வேலையை தாண்டி செஞ்சுட்டேன் அப்படின்னு இந்த சட்டத்தில் ஏதாவது மாறுதல் வந்தால் கூட தேவையோன்னு எனக்கு தோணுது. காசு இருக்கவெல்லாம் நீதித்துறையை விலை கொடுத்து வாங்குறான், காசு இல்லாதவன் செத்து மடிகிறான். உங்கள் கருத்து என்ன இந்த மைனரை பற்றிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.